எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் தஞ்சாவூர் போயிருக்கிறீங்களா? தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிருக்கிறீங்களா? போனதே இல்லைனாலும் சரி, இப்போ நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஒரு சுற்றுலா போக போகிறோம். சரி வாங்க எல்லாரும் தஞ்சை பெரிய கோயிலை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம எல்லாரும் தஞ்சை பெரிய கோயிலுடைய வாசலில் நின்றுட்டுருக்கோம். அந்த வாசலில் நம்மளை வரவேற்கிறதுக்காக காத்திருக்கக்கூடிய முதல் நுழைவாயில் மராட்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட மராட்டியா கேட். இந்த மராட்டியா கேட் அப்படிங்கிறது 2ஆம் சரபோஜி மன்னன் மராட்டிய மன்னனால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முழுமையான விவரம் கிடைக்கல. உண்மையிலே இது யார் கட்டினாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் மராட்டிய மன்னர்கள் தான் கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் உறுதியாக தெரியுது. சரி, இந்த கேட்டை எதுக்காக அந்த மராட்டிய மன்னர்கள் கட்டினாங்க அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். என்னன்னா, நமது சோழர்கள் ராஜராஜ சோழன் கட்டிய இந்த மாபெரும் கோயிலை பாதுகாப்பதற்காக இந்த மராட்டிய கேட்டை மராட்டிய மன்னர்கள் கட்டியிருக்கிறாங்க. இந்த மராட்டிய கேட்டோட அந்த தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி இருக்கிற மொத்த சுவரும் இணைக்கப்பட்டிருக்கு. எந்த ஒரு போர்னாலும் எந்த ஒரு படையெடுப்புனாலும் இந்த கோயில் சேதமாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மராட்டிய மன்னர்கள் இந்த கேட்டை கட்டியிருக்கிறாங்க. இந்த கேட்டுக்கு பலமான கதவுகள் பொருத்தப்பட்டிருந்திருக்கு. ஆனால் இப்போ அந்த கதவு இல்லை. இதை தாண்டி நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படின்னா 2ஆவதான் நம்மளை வரவேற்க காத்திருக்கக்கூடிய அடுத்த நுழைவாயில் கேரளாந்தகன் நுழைவாயில். யார் இந்த கேரளாந்தகன் அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல எழலாம். வேற யாரு? நம்ம ராஜராஜ சோழன் தான். நமது தமிழ் மன்னனான ராஜராஜ சோழன், உலகுக்கு தமிழின் பெருமையை எடுத்து சொன்ன ராஜராஜ சோழன் தான் கேரளாந்தகன் அப்படின்னு அழைக்கிறாங்க. எதற்காக கேரளாந்தகன் அப்படின்னு அழைக்கிறாங்கன்னா, கேரள நாட்டு மன்னனான சேர மன்னனை காந்தலூர் சாலை போர்ல தோற்கடித்து வெற்றி பெற்றதால் இந்த கேட்டுக்கு, இந்த நுழைவாயிலுக்கு கேரளாந்தகன் அப்படின்னு பேர் வந்துச்சு. எதற்காக காந்தலூர் சாலையில் உள்ள சேர மன்னர்கள் மீது போர் தொடுத்தாங்க அப்படிங்கிறது முழுமையான வரலாறு. என்ன பிரச்சனை அப்படின்னா, காந்தலூர் சாலை, அதாவது சேர மன்னர்கள் ஆண்டிட்டு இருந்த சேர நாட்டில் நம்ம சோழருக்கு எதிரான போர் படையை தயார் பண்ணிட்டு இருந்ததா நம்ம ராஜராஜ சோழனுக்கு தகவல் வருது. அதனால கோபமடைந்த நம்ம ராஜராஜ சோழன் ஒரு தூதுவன் மூலமா இந்த மாதிரி நீங்க எங்கள் மீது போர் தொடுப்பதற்காக உங்க நாட்டு படைகளை தயார் பண்ணிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி செய்யாதீங்க, செஞ்சீங்கன்னா நாங்கள் உங்கள் மீது போர் தொடுக்க தயாராக இருப்போம் அப்படின்னு ஒரு தூதுவன் மூலமா ஓலை அனுப்புறாங்க. ஆனால் அந்த ஓலையை மதிக்காத சேர மன்னன் சோழ நாட்டு தூதுவனை கைது பண்ணுறான். கைது பண்ணுறதன் விளைவு மிகப்பெரிய போரை சந்திக்கிறான். அந்த போரில் நம்ம சோழ மன்னனான ராஜராஜ சோழன் வெற்றி பெறலாம். அந்த மிகப்பெரிய வெற்றியை போற்றக்கூடிய வகையில் தான் இந்த கேட்டுக்கு சேரலாந்தகன் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த கேட்டில் பலவிதமான புராண சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. மிக அற்புதமான கதைகள் அந்த சிற்பமாக செதுக்கப்பட்டு மிக அற்புதமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த நுழைவாயிலையும் தாண்டி நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நம்மளை அடுத்ததாக வரவேற்க காத்திருக்கக்கூடிய நுழைவாயில் ராஜராஜ சோழனுடைய நுழைவாயில் தான். அந்த நுழைவாயிலுக்கு பேரே ராஜராஜன் நுழைவாயில் தான். நம்ம எடுத்தோடனே அந்த நுழைவாயிலுக்குள்ள பூந்து நம்ம கோயிலுக்குள்ளே போயிட முடியாது. அதுக்கு பாதுகாவலர்களாக 2 துவாரப்பாளர்கள் இருப்பாங்க. அந்த துவாரப்பாளர்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அந்த துவாரப்பாளர்கள் அடியில் ஒரு பாம்பு இருக்கும். அந்த பாம்பானது ஒரு யானையை முழுங்கிட்டு இருக்கும். இந்த உலகத்தில் மிகப்பெரிய உயிரினம் அப்படின்னா யானை. அந்த யானையவே முழுகக்கூடிய ஒரு பாம்பு இருக்குது. அந்த பாம்பை அந்த துவார